Plato, PAQ solve பண்ணலாமா? Answer writing, PAQ, scholar Plato, critically analyze Plato's theory of forms. $15 marks. So the students word limit பத்தி கேட்டிருந்தீங்க. ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வேர்ட் லிமிட் பத்திலாம் ஒரி பண்ணாதீங்க. ஒரு ரெலவெண்ட் கண்டென்ட், ப்ராப்பர் கண்டென்ட் கொடுக்கணும்ன்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சொன்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எழுத வேர்ட் லிமிட்டை அடியர் பண்ணிடலாம். மார்க்ஸ் அண்ட் வேர்ட் லிமிட் இதை பத்தி சொல்லிடுறேன். 10 marks approximately 150 words, 15 marks 250 words, 20 marks 300 to 350 words. ஒரு பேஜில் அப்ராக்சிமேட்டா ஒரு 100 வேர்ட்ஸ் அகாமடேட் பண்ணுங்க. இப்பல இருந்தே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நோட்ஸ் எடுக்கும் போது இப்படிதான் பண்ணணும். அப்ப ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைச்சிரும். 10 மார்க்ஸ்னா 1.5 பேஜ் எழுதணும், 15 மார்க்ஸ்னா 2.5 பேஜ் எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் வேர்ட் லிமிட்டை தாண்டாதீங்க. பட் முன்னாடியே கூட முடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. கண்டென்ட் மேட்டர்ஸ். Excuse me. 300 to 350 words approximately. Maximum 3.5 pages. வேர்ட் லிமிட்லாம் ரொம்ப மைண்ட்ல போடாதீங்க. எழுத பிராக்டிஸ்ல வந்துடும். Shall we write answer? PAQ? Yes. Plato is an idealist of normative tradition. இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு ஓவர்வியூ கொடுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை பிரீஃபா எழுதணும். இன்ட்ரோடக்ஷன்லயே கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்றது, கிரிட்டிசிசம் எழுதுறது, ரெலவன்ஸ் இங்கேயே எழுதுறதெல்லாம் நீங்க வைக்க வேண்டாம். ஸோ ஒரு ஓவர்வியூவா கொடுக்கணும். ஓகே, ஸ்காலர் அண்ட் த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ். ஸோ இதுல நீங்க ஓவர்வியூவா பிளேட்டோ யாரு, வாட் இஸ் பிளேட்டோ எம்பசைசிங் ஆன், வாட் இஸ் இஸ் பெர்ஸ்பெக்டிவ், இதை மட்டும் நீங்க பிரீஃபா எழுதுனா போதும். He is the father of political philosophy and political theory. And a towering figure in classical Greek political philosophy. முக்கியமான கீ டேர்ம்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. Plato's theory of form. ஸோ கொஸ்டினுடைய சென்ட்ரல் தீம் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஃபார்ம். ஓகேவா, இதை சுற்றி தான் நம்ம எழுதணும். பிளேட்டோஸ் தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ். இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு? எஸ், வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை
Socrates theory of, yes, correct. It is the first metaphysical debate, இல்லையா? இதுதானே? This is the first metaphysical debate in, yes, correct. You are right. Very good. Western political philosophy. இப்போ எப்படி ஃப்ளோ வருது பாருங்க. எனக்கு படிக்கணும், கான்செப்ட்ஸை உள் வாங்கணும், ரிட்ரீவ் பண்ணணும், டெலிவர் பண்ணிடணும். ஸோ கிளாஸ்ல படிக்கும் போதே புரிஞ்சு படிச்சு நோட்ஸ் எடுத்துட்டீங்கனாலே ஆன்சர் ரைட்டிங் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? படிக்கிறதையும் ஆன்சர் ரைட்டிங்கும் தனித்தனியா பார்க்க கூடாது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டபிசிக்கல் டிபேட் இன் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் பிலாசபி. அப்புறம் வேற என்ன சொல்றாரு? அண்ட் இது எதுக்காவது பேசிஸா இருக்கா? அண்ட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார், எதற்கு பேசிஸ்? வெரி குட். ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார், சொல்லுங்க, இஸ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ். கரெக்டா? இல்லையா? உண்மைதானே? இப்போ தியரி ஆஃப் ஃபார்ம்ஸை பத்தி ஸ்பெசிஃபிக்கா டீடைல்டா எழுதணும். பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணுங்க. தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் என்ன படிச்சோம்? எஸ், பீயிங் பிலாசபிக்கல். பிளேட்டோ தானே பிலாசபி, பிலாசபி தானே பிளேட்டோ. பீயிங் பிலாசபிக்கல், பிலாசபிக்கலா அவர் இருக்கிறதுனால பிளேட்டோ வியூட் ஐடியா ஆஸ் ரியாலிட்டி. கரெக்டா? முதல்ல லீடு கொடுத்துடணும். பாடி ஆஃப் ஆன்சர் இன்ட்ரடக்ஷன் லீடு கொடுத்துடணும், ஃபர்தரா பில்ட் பண்ணணும். ஆன்சர்ல ஃப்ளோ ரொம்ப முக்கியம். டிஎஸ்ஏஆர் ஆன்சர்ஸ்ல இருக்க எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கணும். ஸ்காலர்ஸ், கீ டேர்ம்ஸ், ஐடியாலஜி, இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ், ஃப்ரேசஸ், கோட்ஸ் wherever applicable. அதை தாண்டி ரெலவன்ஸ், கிரிட்டிசிசம். Plato viewed idea as reality. Eidos mean form, idea or type. According to Plato, reality is associated, yes, with the, in the world, actual world. Actual world. Which is the realm of ideas. அப்ப ஆக்சுவல் தானே ரியல் வேர்ல்டு. The actual world or real world is invisible. But it is perfect, unchanging, அதாவது permanent and infallible. ஸோ இந்த மாதிரி ரீகாப்லேட் பண்ணி எழுதணும். முக்கியமான பாயிண்ட்ஸை பேக் டு பேக் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். வெரி சிம்பிள்.
we cannot access the actual world directly. Correct? Further எழுதுங்க, அடுத்த paragraph போயிடலாம். இன்னொரு வேர்ல்டு அது. Yes, correct. The physical world is the world of appearances. Also called the realm of, yes, realm of opinion. Other nature, it is visible, but yes, it is visible, but it is, அது எப்படி இருக்கு, நேச்சர் எப்படி இருக்கு, சேஞ்சிங், வேற சேஞ்சிங், அப்புறம் நான் பெர்மனன்ட் அண்ட் அன்ரிலையபிள். எல்லா முக்கியமான கீ டேர்ம்ஸையும் கொண்டு வரணும், கிறிஸ்பா கொண்டு வந்துடணும். ஒரு கிரிக்கெட் மேட்சோட ஹைலைட்ஸ் மாதிரி 4-6 விக்கெட் அந்த மாதிரி, இப்படிதான் ஆன்சர் ரைட்டிங் இருக்கணும். One can only pass opinions regarding the physical world. இல்லையா? கரெக்டா? அடுத்த பேராகிராஃப்ல இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? வெரி குட். Plato explains the theory of forms through the, ஒரு குட்டி கதை இருக்கு, என்னது பேரு? Allegory of cave. Allegory of the cave. In the allegory, Plato likens people untutored untutoredனா அறிவு இல்லாதவங்க, ரீசனிங் இல்லாதவங்க, untutored to prisoners chained inside a hypothetical cave. ஹைபோதட்டிக்கல்னா உண்மையில கிடையாது, நம்ம கற்பனை பண்ணோம். hypothetical cave, unable to turn back their எது heads. இல்லையா? நோட்ஸ்ல எடுக்கும்போது சென்டென்சஸ் வந்து எலாபரேட்டா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கன்சைஸா எழுதணும். பேக் டு பேக் பாயிண்ட்ஸ் நீங்க கொண்டு வரணும். ஓன் ஸ்டைல்ல எழுதலாம். ஃப்ரேமிங் த சென்டென்ஸ் இஸ் அப் டு யூ. உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. Behind them is a large fire, semicolon, puppeteers. puppeteers na yaru? People taking, lifting, ஒரே வார்த்தையா முடிச்சணும். யாரு? puppeteer. puppeteer தூக்கி போறோம் பேரு puppeteer. puppeteers
carry objects whose shadows or images fall on the எதுல விழுது? Yes, wall of the cave. The prisoners can only see the images and perceive it to be reality. Perceive-னா உணர்ந்தாங்களா? அது இதுதான் உண்மைன்னு உணர்றாங்களா? ஆனா உண்மையா அது இல்ல. They can view reality only if they could view the real objects. கரெக்டா? ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஐடியா. ஷேடோ எது? பிசிக்கல் வேர்ல்ட். ஸோ இப்படிதான் சாதாரண மக்கள் இருக்காங்கன்னு பிளேட்டோ சொல்றார். ஃபர்தரா எழுதுங்க. Thus, Plato explains the structure of reality to explain the structure of reality as it is, rather than how it is perceived to be. கரெக்டா? உண்மையாலே ரியாலிட்டி என்னங்கிறத அலகரி ஆஃப் கேவ் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். The journey from the physical world, that is opinions, bracketல போட்டுக்கங்க, to the actual world. இது என்ன? Idea, yes, knowledge is possible only through knowledge. Knowledge எதன் மூலமா கிடைக்குது? Knowledge which is obtained through reason. இல்லையா? அதுக்கப்புறம் தான் தியரி ஆஃப் எஜுகேஷன் சொல்றாரு. நீங்க எஜுகேஷன் எழுதாதீங்க, ரீசன் எழுதுங்க. ஓகே? சின்னதா இதுக்கு முன்னாடி பேஜ்ல ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க வரைஞ்சிக்கலாம். நான் வரையில, நீங்க வரைஞ்சிக்கோங்க. கேவ் வரைஞ்சு பிரிசனர்ஸ், அந்த டயக்ராம் நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல எடுத்தோம் இல்லையா, அதை வரைங்க. கன்க்ளூட் பண்ணுங்க. கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்னா ரெலவென்ஸா இருக்கலாம், கிரிட்டிசிசமா இருக்கலாம், பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த கொஸ்டின். இது வந்து டைரக்ட் கொஸ்டின். கிரிட்டிக்கலி அனலைஸ் பிளேட்டோஸ் தியரி ஆஃப் ஃபார்ம். அப்ப ரெலவென்ஸா எழுதிருக்கணும், கிரிட்டிசிசமா எழுதலாம். லாஸ்டா முடிக்கும் போது மறுபடியும் ரெலவென்ஸ் வச்சு தான் முடிக்கணும். சரியா? காட் இட்? நயன்தாராவை சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க, ஆனால் நடிப்பு திறன் அந்த அளவு கிடையாது. கிரிட்டிசிசம் பண்ண லாஸ்டா முடிக்கும் என்ன பண்ணும், அதனால கான்ஃபிடென்ட்டா நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படி முடிச்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்க கன்க்ளூஷன் கொடுங்க. எப்படி தரலாம்?
Plato's theory of form. இதுக்கு contribution என்ன சொல்லுங்க? Plato's theory of form greatly contributed to எந்த political thoughtக்கு பண்ணுச்சு? Greatly contributed to normative. Yes. தினேஷ் சத்தமா சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க. Normative political thought. எழுதலாமா அப்படி? As long as I write something relevant, it is a good answer only. சம்பந்தமானதா எழுதணும், லாஜிக்கலா எழுதணும். பெஸ்டானதெல்லாம் எழுத வேணாம். பெஸ்ட்னு ஒன்று கிடையாது யூபிஎஸ்சியில், நோட் பண்ணி வச்சுங்க. ஜிஎஸ் ஆகட்டும், ஆப்ஷன் ஆகட்டும், பெஸ்ட் அவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. பெஸ்ட் நினைச்சு போனீங்கன்னா நீங்க ஒரு பாயிண்ட் தான் தருவீங்க. சரியா? Greatly contribute to the normative political thought. It enriched political idealism. Correct? However, Aristotle criticized Plato for the separation of idea and matter. இன்னைக்கு நம்ம இதை பத்தி படிப்போம் அரிஸ்டாட்டில் கீழ. செப்பரேஷன் ஆஃப் ஐடியா அண்ட் மேட்டர் எழுதலாம், அல்லது டைரக்டா டியூவாலிட்டின்னு எழுதலாம். எழுத 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 உங்களுக்கு இந்த ஸ்கில் டெவலப் ஆயிடும். ஓகே, லாஸ்டா பாசிட்டிவா கன்க்ளூட் பண்ணுங்க. எப்படி முடிக்கலாம்? Plato is considered the father of political idealism. அப்படின்னு முடிக்கலாமா? Mainly through the theory of forms. The theory of formsல ஐடியாவுக்கு முக்கியத்துவம் தராரு. அவர் ஒரு ஐடியலிஸ்ட். அதனால அவரை ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியலிசமா பார்க்கணும். இதுதான் ஆன்சர். டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க. எவ்வளவு பேஜ் வந்திருக்கு பாருங்க. Two pages. 4 pages வருது, அவ்வளவு வராது. Sir, two. 2.5 பேஜ் வருது அப்ராக்சிமேட்டா. sir. அப்ராக்சிமேட்டா வந்துருச்சா? வேர்ட் லிமிட் வந்துருச்சா? 15 மார்க்ஸ் எழுதிருக்கோம். மோரல்ஸ் வந்துருச்சுங்களா? போதும். வேர்ட் லிமிட்டுக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து எழுதுங்க. வேர்ட் லிமிட்டை பத்தி கவலைப்படாதீங்க, டைம் லிமிட்டும் வைக்காதீங்க. சரியா? செலக்ட் ஆனவங்க உங்களுக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்கலாம், சில டார்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்க, நீங்களும் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. சரியா? ஸ்லோ இஸ் ஸ்டடி, ஸ்டடி இஸ் ஃபாஸ்ட். உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய ஜீனியஸ்ல ஒர்க் பண்ணுங்க, ஆனால் கரெக்டான பாதையில் ஒர்க் பண்ணுங்க. இதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வாங்க. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. கன்க்ளூஷன்ல கிரிட்டிசிசம் எழுத வேணாம்னு சொன்னீங்கல்ல சார்? இல்லையே, வேணான்னு சொல்லலையே, எழுதணும். கிரிட்டிக்கலி அனலைஸ் பாருங்க. கிரிட்டிக்கலி அனலைஸ்னாலே டீப்பா, வெர்டிகலா டீப்பா என்ன பண்ணோம், நம்ம வந்து பகுப்பாய்வு பண்ணணும். இதான் கிரிட்டிக்கல் அனலைஸ். எவாலுவேட் அப்படின்னா தெளிவுபடுத்துன்னு அர்த்தம். சரியா? எவாலுவேட். ஓகேங்களா? ஓகே சார். டிஸ்கஸ் அப்படின்னா ஒரு ஹாரிசாண்டலா ஒரு ஆய்வு பண்ணணும்.